ஹலோ 2023 இதை ஒரு வார்த்தையில் சொல்வீங்கன்னா என்னன்னு சொல்வீங்க? போன வாட்டி விட இந்த வாட்டி மோசம். ஏங்க சிரிக்கிறீங்க? வேற ஏதாவது கேளுங்க. ஹொக்கம் 2023 ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? 23ன்னு சொல்லுவேன். வருஷம் நம்ம ஏதோ ஒரு அடி வாங்கி அதை வந்து கற்றுப்போம்ல. நீங்கள் என்ன அடி வாங்கி எதுலேருந்து கற்றுக்கிட்டீங்க? படம்லாம் பார்த்தீங்களா இந்த வருஷம்? படம்லாம் பார்த்தீங்களா? படம் பார்ப்பேன், எம்ஜிஆர் படம் பார்ப்பேன். எம்ஜிஆர் படம் தான் பார்ப்பீங்களா? உங்ககிட்ட வேற என்ன கேட்குறது? ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் பல எதிர்பார்ப்புகளோடு தான் அந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த வருஷம் நம்ம நினச்ச மாதிரியும் போகலாம், நினச்ச மாதிரி நடக்காமலும் போகலாம். இந்த வருஷம் நம்ம மக்களுக்கு எப்படி இருக்குன்னு அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2023 ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? மொத்தமாக போச்சு ப்ரோ. 2023 ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. போத் குட் அண்ட் பேட் இயர். 23ன்னு சொல்லுவேன். சபாஸ் மாமா சபாஸ். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். எக்ஸைட்மெண்ட். நாசமாக போச்சுக்கா. என்ன சொல்கிறது, அவ்வளோக்குலாம் இல்லைங்க. டம்மி தான். அடுத்த வருஷம் தான் ஏதாவது நடக்குமான்னு பார்க்கணும். ஏங்க சிரிக்கிறீங்க? வேற ஏதாவது கேளுங்க. எக்ஸலண்ட். என்னோட இது வரைக்கும் அந்த இயர்ஸில் 2020 தான் பெஸ்ட் இயர்னு சொல்லலாம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பெரிய இதாக இருந்துச்சு. 2023 வந்த மூவிஸ், வெப் சீரிஸ், சாங்ஸ் அதில் ஏதாவது உங்களுக்கு ஃபேவரட் இருக்கா? ஃபேவரட் நருட்டோ சீரீஸ். அந்தாவன் சொல்கிறானே நருட்டோ சாஸ்கே பார்த்துருக்கீங்களா? டாடா சாங் நல்லா இருக்கும். பேசிட்டு மேலே உதறக்கூடாதுமா, ஒரு இடத்துல உட்காருங்க, அப்பதான் பேச முடியும். ஃபேவரட் மூவி இருகப்பற்று ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹொக்கம். எனக்கு இந்த வருஷமா இந்த வருஷம் இந்த வருஷம் அச்சிச்சோ சிச்சிச்சிச்சிச்சோ அச்சச்சோ பொன்னகை ஆழ்த்தின்னும் பொன்னகை. அடியே மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹாய் நானாக்கா. ரஞ்சிதமே. இருகப்பற்று. லியோ. இந்த வருஷத்தோட ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும்ல, அது என்னது? எனக்கு வந்து ஹைகோர்டு வந்து டெசிக்னேஷன் சேஞ்ச் ஆச்சு. அது அன்எக்ஸ்பெக்டட். ரொம்ப 1 இயரில் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. பட் எனக்கு கிடைச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 12 மாதத்தில் ஃப்ரெண்டுங்களோட ரீரிலீஸ் 3 மூவிக்கு போனதாங்க. அப்போ செம்ம ஹாப்பியாக இருந்தோம். ஸோ அப்போ நாங்கள் வேறு ரீரிலீஸ்லாம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் போனது. ஓகேவா, காலேஜ் பசங்க, சிட்டி லைஃப். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. அதை நாங்கள் மெமரேபுளாக மூமெண்ட்டாக நாங்கள். ஸோ அது என் பையங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு இந்த வெக்கேஷன் வந்ததுன்னா ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து இருக்கும்போது அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் வாசலில் போகும்போது இட்ஸ் அன் என்ஜாயபிள் டைம். என் பர்த்டேக்கா எங்கள் வீட்லேயே கூட சர்ப்ரைஸ் பண்ணுறானுங்கக்கா. எனக்கு தெரியாமல் எங்கள் வீட்லேயே நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு gift கொடுத்தாங்க. அந்த பொண்ணு என்னையும் ஒன்றா சேர்த்து வீட்டில் ஃப்ரேம் போட்டு விட்டாங்க. யாரை நம்பர்னே தெரியல தாசனா. என்னை எல்லார் ஃப்ரெண்ட்ஸும் பேச மாட்டாங்க. ஏன்னா விஜயகுமாரும் ஒருத்தர் இருக்கான், அவங்ககிட்ட தான் எல்லாரும் பேசுவாங்க. தான் நான் எங்கள் அண்ணனுங்க மூவி பார்க்க போனது. நாங்கள் வீடு வாங்கினது எங்களுக்கு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு. ஜாலியாக எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாம் டூர் போவோம். அப்பப்போ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐஃபோன் வாங்கினது. நானும் என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் லியோ படத்துக்கு போனது தான் ஹாப்பியான மூமெண்ட். ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எதுவுமே இல்லைக்கா. எல்லாமே ஃப்ளாட். இந்தியா தோத்தாங்க. ரோஹித் சர்மா கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டாங்க நேற்று. அது ரொம்ப மோசம். ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்னா என் க்ரஷ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணான். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் எடுத்து பார்த்தா அவள் கமிட் ஆகிட்டேன்னு சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணான். அதுதான் ரொம்ப ஹாப்பி. எனக்கு மனசே கேட்கல. நான் கூப்பிட்டு கேட்குறேன், எம்மா என்னம்மா இது? இத்தனை மந்த் இருக்குல்ல, இதில் வந்து ஒஸ்டான மந்த் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மந்த் என்ன மந்த்? ஃபஸ்ட்டான மந்த்னா அதான் ஜூலை. அந்த மந்த்து தான் ஃபோன் வந்தது. அதனால் அதான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக டிசம்பருங்க, மறக்கவே முடியாது. கரண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃப்ளட்டில். ஃபஸ்ட்டான மந்த்துனா லாஸ்ட் மந்த்துக்கா. அதில் தான் பெருசாக எதுவுமே நடக்கலை. காலேஜ் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பானுங்கன்னு பார்த்தா அவளும் கலத்தி விட்டு அவன் ஆள் கூட நைட்டெல்லாம் ஃபோன் பேசுகிறான். ஒருத்தன் என்னென்னா நருட்டோ சீரீஸ் பார்த்துட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்னென்னா வேணாம். என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம். நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து பல மாதங்கள் 1லேருந்து 12 மாதம் வருதுன்னா எல்லா மாதமும் இந்த பல கஷ்ட நஷ்டங்களை கடந்து தான் போகும். இந்த மாதம் வந்துச்சுன்னா
பர்டிகுலராக நம்ம மட்டும் சொல்ல முடியாது. டிசம்பர் வந்தாலே நம்மளோட மாசமே இல்லை. ஆப்வியஸ்லி அது நேச்சராக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், டிசம்பர் வந்து ஒரு செட்பேக்காக இருக்காது. September when many of my plans didn't work out. நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன். அந்தந்த மந்த்தை என்ஜாய் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி என்னோட லைஃப்பில் நான் எப்போவுமே ஹாப்பியாக இருப்பேன். எப்போவுமே ஆஸ் யூஷுவல் டிசம்பரில் அந்த எண்டில் இட் யூஸ் டு பி பேடில், அதே மாதிரி டிசம்பர் இஸ் அ குட் ப்ளஸ் பேட் மந்த். அண்ட் இந்த ஃபன் வந்து எப்படியோ எல்லாருக்குமே அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அண்ட் இட்ஸ் அ குட் ப்ளஸ் பேட் மந்த். செமஸ்டர் தாங்க. இந்த வீட்டிலலாம் பார்ப்பாங்க, 2 அரியர் வேறு வந்துச்சு, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பரவாயில்ல, எப்படியாவது சொல்லி இதன் மூலியமாக அப்படியே மேனேஜ் பண்ணிடுறாங்க. இந்த வருஷம் வந்து நீங்க நிறைய பக்கெட் லிஸ்ட்ல வச்சிருப்பீங்கல்ல, கோவா போகணும் அப்படிலாம் வச்சிருப்பீங்கல்ல பிளானு. அந்த மாதிரி ஏதாவது பக்கெட் லிஸ்ட்ல இந்த வருஷம் பண்ணாம நீங்க அடுத்த வருஷத்துக்கு கேரி பண்றீங்களா? கோவா போகணுன்ற பிளான் பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம், இது வரைக்கும் நிறைவேறல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. கண்டிப்பாக நான் ஸ்கை டைவ் பண்ணணும்னு இருக்கேன் அடுத்த வருஷம். நிச்சயமாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு இருக்கேன் நான். வேறு ஏதாவது அப்ராட் கண்ட்ரிஸ் போய் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடணும்னு ஆசை. 2023 காலேஜுக்கு போயிட்டு வீட்டில் கஷ்டம் கொடுக்காம நம்ம வேலைக்கு போயிட்டு இது பண்ணலாம்னு நினச்சேன். அது முடியல. இப்போ 2024 பண்ணலாம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகணும். அவுட்டிங் மீன்ஸ் சென்னையை விட்டு தாண்டி போகணும். அதாங்க பிளான் போட்டோம். டிக்கெட் வரையும் போயிட்டு யாருமே போகல. கடைசி வரையும் அது கனவாகவே போயிடுமோன்னு பயமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணலை. அடுத்த இயருக்கும் அதை எடுத்து போக அவ்வளோதான். ஸோ அடுத்த நம்ம ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கிட்டு இந்த லைஃப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். அதான் ஜிம்முக்கு போகணுன்னு நினச்சேன். எப்போது இந்த குளிர்காலத்தில் போனால் ஸ்வெட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணேன். 1 வாரம் தான் போனேன். மோஸ்ட்டாக சொன்னால் லவ் கூட சொல்லலாம். 2023 நினச்சேன் நடக்கும்னு, அதுவும் நடக்கலை. 24 நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய பொருள் வாங்கியிருப்பீங்கல்ல இந்த வருஷத்துல, நீங்க வந்து எதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா நீங்க செலவு பண்ணதா ஃபீல் பண்றீங்க? மேரேஜ் தான். அந்த மேரேஜ் வந்து அது என்ன சொல்கிறது, நம்மளோட சமூக நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணிட்டோம். அதை கிராண்டாக பண்ணதுக்கு இல்லாதவங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணிருக்கலாங்கிற ஒரு எண்ணம். இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. அகைன் ஃபோன் அண்ட் கேஜெட்ஸ். எங்கள் காலேஜ் ஜெராக்ஸ் நிறைய, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிடுச்சு. ஜெராக்ஸ் எடுக்க சொன்னாங்க, புக்கு வாங்க சொன்னாங்க. அது என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த புக்கு வாங்க கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. என் ஃபோன் தாங்க, அதான் S23 அல்ட்ரா தான் நான் அதை வாங்கினது. அது கேட்டேன், அப்படியே வாங்கிட்டேன். என்னோட ஸ்பெக்ஸ்க்கு 3000 மேலே ஆயிடுச்சு. 2023 நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருப்போம்ல, அதில் உன்னை பர்சனலாக அஃபெக்ட் பண்ண நியூஸ் என்ன நியூஸ்? மணிப்பூர் அந்த இஷ்யூ, அப்புறம் நாங்குநேரி கேஸ்ட் இஷ்யூ, அது 2மே தான். அதுக்கு இன்னும் ஜஸ்டிஸே கிடைக்கல. அப்புறம் வந்து பிரிட்ஜ் பூஷன் வந்து 2 ரிசிலர்ஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணார்ல, அந்த விஷயம். இந்தியா தோத்தது தான் அது. இப்போ ரீசெண்டாக ஒரு பேபி வந்து ஒரு பாக்ஸில் வச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த மணிப்பூர் அது கொஞ்சம் இதாக இருந்தது கேட்குறப்போ. ரொம்ப அப்யூஸ் பண்ணுற சைல்டு அப்யூஸ், லைக் செக்ஷுவல் டார்ச்சர்ஸ். ரீசெண்டாக மிச்சாங் சைக்ளோன் வந்தப்போ தான் ரொம்ப அஃபெக்ட் ஆனது. ரிகார்டிங் அபவுட் மணிப்பூர் இஷ்யூ, நிறைய சின்ன பசங்களை எடுக்கிறாங்க, அதுதாங்க ரொம்ப தொல்லையாக இருந்தது. லேடிஸ், சின்ன குழந்தைங்க, அதெல்லாம். புதுஷா ட்ரெயின் ஆக்சிடென்ட் ரொம்ப. காசா அந்த போர் தான் பயங்கரமாக இருந்துச்சு. அது வீடியோலாம் பார்க்கும்போது அவ்வளோ குண்டு மழை பொழியுது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா வருஷமும் வந்து ஒரு லெசன் கற்றுக் கொடுத்துட்டு போகும்ல, அப்படி இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த லெசன் என்னது? எல்லாரும் ஈக்குவலாக பார்க்கணும், லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆஸ் இட் இஸ் டாக் லெஸ் ஒர்க் மோர். நெவர் கிவ் அப். சுச்சுவேஷன் எப்படி சேஞ்ச் ஆனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிவிட்டு அதை ஓவர் கம் பண்ணணும். சொல்கிறதுக்கு பயப்படுவோம்ல, இந்த விஷயத்துக்கு நோ சொல்லக்கூடாது, தப்பாக நினச்சிப்பாங்களோ, அது தப்பாக போயிடுமோன்னு நினைப்போம்ல. பட் நான் இந்த வருஷத்தில் அது ரொம்ப லேர்ன் பண்ணேன். இந்த விஷயத்துக்கு நோ சொல்லணும்னா அந்த ஸ்பாட்லேயே நம்ம யோசித்து நோ சொல்லிடணும் அப்படின்னு யோசித்தேன். நோ மீன்ஸ் நோ. ஷுட் பிலீவ் அவர் செல்ஃப். இல்லை, ஓவர் ஷேரிங் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன். யாரையும் பிளைண்டாக நம்பக்கூடாது. நோ மேட்டர் வாட், ஸ்டே ஹாப்பி, ஜாலியாக இருக்கணும். இந்த வருஷத்தில் நீங்கள் மிஸ் பண்ண ஒரு பர்சன் ஆர் பொருள் இருக்கும்ல, அது என்னது? என் பையன் தான் மிஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸாக மிஸ் பண்ணியிருப்பேன் ப்ரோ. ஃபேமிலி மெம்பர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம். many of my colleagues got transferred, so
That is a personal loss for me. Personal time and space. இந்த வருஷத்துல ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? பர்சன், பொருள், பிடிச்சது ஏதாவது? டூத் பேஸ்டா? தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.